இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாருவ தற்கொலைக்கு தூண்டியதா இந்த ரகுராம் சீனு மேல குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. ஆனா சாரு கொலை செய்யப்பட்டுள்ளதாக ரீபோஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. அப்ப இந்த கொலையை ஏன் ரகுராம் சீனுவே செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு ஒரு சந்தேகமும் வருது. அதுக்கு சாட்சியாக ஒரு வீடியோ ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன். சாட்சியோட வீடியோங்கிறதுனால அதை டிவிலேயே பிளே பண்ணலாம். அந்த பென் டிரைவை வாங்கி பிளே பண்ணுங்க. எஃப்ஐஆர் போடும்போதே சாருடைய ட்ரெஸ் ஈரமா இருந்ததும் அந்த பொண்ணோட கையில ஒரு பிரேஸ்லெட் இருந்ததும் எனக்கு தெரியும். ஆனா ரகுராம் என்கிட்ட பெரிய லெவல்ல பணம் தர்றதா சொல்லி நடந்தது தற்கொலை மாதிரி தான் தெரியணும், கொலையா தெரியக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாரு. அவர் கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அந்த ரெண்டு விஷயத்தையும் எஃப்ஐஆர்ல குறிப்பிடாம மறைச்சிட்டேன். ரகுராமோட ஆட்கள் என்ன வந்து சந்திச்சு நடந்தது தற்கொலை தான்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தர சொன்னாங்க. அதுக்கு சன்மானமா ஒரு பெரிய தொகையை தந்தாங்க. அதனால சாரு கையில இருந்த பிரேஸ்லெட்டையும் உடை ஈரமா இருந்ததையும் மறைச்சு நடந்தது தற்கொலை தான்னு ரிப்போர்ட் கொடுத்தேன். யுவர் ஆனர், சாட்சிகளின் இந்த வாக்குமூலத்தின்படி கொலைங்கிறத மறைச்சி தற்கொலைன்னு நிரூபிக்க ரகுராம் முயற்சி செஞ்சிருக்காருன்றது ரொம்ப தெளிவா தெரிய வருது. இவங்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர்.